வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை நாடோடி மன்னன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ரத்னபுரி அப்படின்னு ஒரு நாடு இருக்குதுங்க. அந்த நாட்டோட மன்னருக்கு ஒரே ஒரு பொண்ணு ரத்னா. அவ சின்ன வயசுலயே காணாம போயிடுறா. எவ்வளவு வருஷமா தேடியும் அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை. அந்த வருத்தத்திலேயே மன்னர் இறந்துடுறார். அவருக்கு பின்னாடி அந்த நாட்டை ஆள்றதுக்கு ஆண் வாரிசு யாருமே இல்லை. அதனால அவருக்கு தூரத்து சொந்தங்கள்ல இருந்த யாரையாவது ராஜாவா மணிமகுடம் சூட்டலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இறந்த மன்னருக்கு மருமகங்கிற முறையில மார்த்தாண்டரை மன்னராக்க எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. ரத்னபுரிக்கு மன்னரா ஆகிறதுக்காக மார்த்தாண்டர் ரத்னபுரிக்கு வர்றார். அவர் வெளிநாடு எல்லாம் போயிட்டு வந்தவர். அவரை தவிர இன்னும் ஒரு தூரத்து சொந்தம் மன்னருக்கு இருக்காங்க. மார்த்தாண்டருக்கு அடுத்தபடியான வாரிசு அவர்தான். அவரோட பேர் பிங்களன். இதுவரைக்கும் அந்த நாட்டோட ராஜகுரு தான் ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கார். சோ இப்ப மார்த்தாண்ட நீங்க மன்னனா ஆகிறது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அவரோட சாய்ஸ் பிங்களன் தான். ஏன்னா பிங்களன் இவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்கிற டைப். இதை தவிர்த்து அந்த நாட்டுக்கு ஒரு ஆலோசகர் இருக்கார், கார்மேகம். இவரும் கிட்டத்தட்ட ராஜகுருக்கு ஒரு கையாள் மாதிரி தான். அதை தவிர்த்து ராஜகுருக்குன்னு சில சப்போர்ட்டர்ஸும் இருக்காங்க. ராஜகுருவோட சப்போர்ட் பிங்களனுக்கு இருக்கிறதால தான் கண்டிப்பா ராஜாவாயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு பிங்களன். எப்படியும் மார்த்தாண்டனை தீர்த்து கட்டிட்டு ராஜாவாயிருவோம் அப்படிங்கிற ஒரு பிளான்லயே இருக்கான் பிங்களன். மார்த்தாண்டர் ராஜாவாகிறதுனாலையும் அவர் வெளிநாட்டுல இருந்து வர்றதாலையும் அவர் யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க இல்லைங்களா? சோ அதை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அவரோட போட்டோவை நிறைய இடத்துல மாட்டி வச்சிருக்காங்க. லைக் விடுதியில, ரெஸ்டாரண்ட்ல, கோட்டை வாயில்ல, இப்படி நிறைய இடத்துல மாட்டி வச்சிருக்காங்க. ஸோ இது இப்படி இருக்கும்போது இந்த ராஜகுருவோட ஆட்சியில நிறைய வரி, மக்கள் அடிமைப்படுத்துறது, கொடுமைப்படுத்துறதுன்னு நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அந்த நாட்டுல மன்னர் ஆட்சியை எதிர்த்து 2 கூட்டம் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டத்தோட நோக்கம் காணாம போன இளவரசியை கண்டுபிடிச்சு ராணி ஆக்குங்க, இல்லைன்னா மக்கள் தேர்ந்தெடுக்கிற ஒருத்தரை மன்னனா ஆக்குங்க அப்படின்னு சொல்லி மார்த்தாண்டரை எதிர்க்கிற கூட்டம். இந்த கூட்டத்துக்கு ஒரு கால் ஊனமுற்றவர் தலைவரா இருக்கார். அவருக்கு ஒரு மகன் பூபதி. அவங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குன்னு சொல்லலாம். மன்னருக்கு வர ஃப்ரைடே மணிமகுடம் சூட்ட போறாங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதை கேட்டதும் எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும், முடியலைன்னா மன்னரையே போட்டு தள்ளணும் அப்படிங்கிற பிளான்ல இருக்காங்க. வெறும் பிளான் போட்டா எதுவும் நடக்க போறது இல்லைங்களா? அதனால அரண்மனைக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்களோட ஸ்பை நிறைய இடத்துல இருக்காங்க. கோட்டைக்குள்ள இருக்காங்க, அரண்மனைக்குள்ள இருக்காங்க, பிங்களனோட மாளிகைக்குள்ள இருக்காங்க. இப்படி நிறைய ஆட்களை அவங்க உள்ள வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சின்னம் கூட இருக்குது. 2 வால் கிராஸ் பண்ணி இருக்கிற மாதிரி உள்ளதுதான் இவங்களோட கழகத்தோட சின்னம். இன்னொரு சைடு மாளிகையில இருக்கிறவங்களுக்கு மக்களோட கஷ்டம் என்ன தெரியும்? மக்களோட மக்களா இருக்கிறவங்களுக்கு தானே அவங்களோட கஷ்டம் தெரியும். அதனால மக்கள்ல ஒருத்தன் தான் இந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி போராடுறது இன்னொரு கூட்டம். இந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான் நம்ம ஹீரோ. அவரோட பேரு வீராங்கன். இவருக்கு ஒரு ஃப்ரெண்டும் இருக்காரு. அவரோட பேர் சகாயம். ஒரு நாள் இப்படி எங்களுக்கு மன்னராட்சி வேணாம், மக்களாட்சி தான் வேணும்னு சொல்லி நிறைய மக்களோட ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தை தலைமை தாங்கிட்டு போறது நம்ம ஹீரோ வீராங்கனும் அவரோட ஃப்ரெண்டு சகாயமும் தான். அப்ப அங்க காவலர்கள் வர்றாங்க. இந்த எல்லையை தாண்டி ஒரு காக்கா குருவி கூட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நாங்க காக்காவோ குருவியோ இல்லைங்க, மனுஷங்க அப்படின்னு சொல்லி நியாயத்தை சொல்றாரு. அதுக்கு அந்த காவலர்கள், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இந்த எல்லையை தாண்டி நீங்க போனா பிணமாதான் நீங்க போவீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறார். ஆனா நம்ம ஹீரோ தான் விடுற ஆள் கிடையாது இல்லைங்களா? அதுக்கு அந்த காவலர்கள்கிட்ட, நாங்க இப்ப என்ன கேக்குறோம், மன்னரை பார்த்து இந்த நாட்டுக்கு வைர முடியோ வாளோ தேவையில்லை, சட்டமும் திட்டமும் தான் தேவை. அதை கொடுக்கறதுக்கு ஒரு மன்னன் தேவையில்லை, மக்கள் மனச அறிஞ்ச ஒரு தலைவன்தே போதும் அப்படின்னு சொல்றதுக்கு தானே நாங்க ரத்னபுரிக்கு போறோம் அப்படின்னு நம்ம அமைதியா எடுத்து சொல்றார். ஆனா அதுக்கு அந்த காவலர்கள் ஒத்துக்கல. உனக்கு தான் சிறை 6 மாசம், வெளியே 6 மாசம் பழகிடுச்சுல, சரி வா சிறைக்கு போற டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரை இழுத்துட்டு போக ட்ரை பண்றாங்க. அப்ப மக்கள்லாம் அவங்களை எதிர்த்து போராடுறாங்க. பட் அதை வீராங்கன் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்க செய்யற தப்ப நம்மளும் செய்யக்கூடாது, நம்மளுக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்கு அந்த காவலர்களோட போயிடுறாரு. சோ சிறையில இருக்காரு நம்ம ஹீரோ வீராங்கன். அப்ப திடீர்னு ஒரு கொரட்டை சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பாக்குறாரு. வெளியே காவல் காக்குற ஒரு வீரன் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் அவருக்கு பயங்கரமா சிரிப்பு வருது. தப்பான நேரத்துல வர தூக்கத்தால என்னெல்லாம் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தான ஒரு பாட்டு சூப்பரா பாடுறாரு. இவர் தங்கி இருக்கிற ரூமுக்கு மேல ஒரு ரூம்ல தான் நம்ம ஹீரோயின் தங்கி இருக்காங்க. 2 பேர் ரூமுக்கும் நடுவுல ஒரு குழாய் மாதிரி ஒண்ணு போகுது. அதுல ஒரு ஓட்டையும் இருக்கு. அது வழியா அவங்க அந்த பாட்டை கேக்குறாங்க. அவர் பாடின அந்த கருத்துள்ள பாட்டை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம் தாங்கல. பேஷ் பேஷ்னு நரஷோஸ் காப்பிய
பாராட்டுற மாதிரி ஒரு பாராட்டு மழை பொழியுறாங்க. ஆனா உண்மையிலேயே சொல்லணுங்க, இந்த பாட்டு பயங்கர கருத்துள்ள பாட்டு. உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ கண்டிப்பா இந்த பாட்டை கேட்டு பாருங்க. உடனே நம்ம ஹீரோ, யார் எனக்கு சபாஷ் போட்டது அப்படின்னு அதிகாரமா கேட்கிறாரு. அதிகாரமா கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் திருப்பி அதிகாரமா, அங்க யார் பாடுனது அப்படின்னு பதில் கேள்வி கேட்கிறாங்க. உடனே அதுக்கு ஹீரோ, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பதிலுக்கு இவங்களும், உன் பேர் என்ன அப்படின்னு திரும்பி கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, என் பேர் வீராங்கன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும், என்னோட பேர் மதனா அப்படின்னு சொல்றாங்க. பாடுறது இவ்வளவு அழகா பாடுறாரே, சோ பார்க்க எப்படி இருப்பாரு அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஆர்வம். அவரோட முகத்தை பாக்குறதுக்காக அந்த ஓட்டையை கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு பார்க்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஒழுங்கா தெரியல. சோ அவங்க உடைச்சதுல அந்த ஓட்டையில உள்ள மண்ணு அவர் முகத்துல விழுந்துருது. அதுக்கு ஹீரோ, என்ன பண்ற அப்படின்னு கேக்குறதுக்கு, நான் உங்க முகத்தை பார்க்க ட்ரை பண்றேன், பட் என்னால ஒழுங்கா பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்களே சொல்லுங்க, நீங்க பார்க்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு டைரக்டா கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நான் பார்க்கவே அசிங்கமா விகாரமா இருப்பேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்றாரு. ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஹீரோயின் அந்த ஓட்டையை நல்லா பிரிச்சு கீழே இருக்கிற ஹீரோவோட முகத்தை பார்த்துடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ அவ்வளோ அழகு, பொய்யா சொல்றீங்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, நீங்க பார்க்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இவங்களும், பார்க்க அசிங்கமா இருப்பேன், ஒரு கால் நொண்டி, 4 பல்லு வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு அடுத்த பொய் மூட்டையை அவுத்து விடுறாங்க. உடனே அவர்கிட்ட இருந்து சவுண்டே வராம போக, என்னங்க பயந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, சேச்சே அப்படிலாம் இல்லைங்க, ஆமா உங்களையும் சிறையில் அடைச்சிருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு ஹீரோ. அதுக்கு ஹீரோயின், மன்னராட்சி கூடாது, மக்களாட்சி தான் வேணும், நான் போராட்டம் நடத்துறேன், அதனாலதான் என்ன சிறையில போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ, ஓ அப்ப நீங்களும் நம்மள மாதிரி தானா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும், என்ன சொன்னீங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு ஒண்ணு இல்ல எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு, பிறகு சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறாரு. அப்படி அவர் சொன்னதும், அவர் பாடின தூங்காதேங்கிற பாட்டை திருப்பி அவருக்கே பாடி கிண்டல் பண்றாங்க. இதை கேட்டதும் ஹீரோவுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ரொம்ப குறும்புக்காரியா இருப்ப போல இருக்கே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின், பின்ன என்னங்க, நம்ம 2 பேருக்கு ஆளே அடையாளம் தெரியாது, அப்புறம் எப்படி மீண்டும் சந்திப்போம் சொல்றீங்க அப்படின்னு நியாயமான கேள்வியை கேட்கிறாங்க. சரி அதுக்கு நம்ம இப்ப என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு தங்கிட்ட இருக்கிற ஒரு கைக்குட்டைய அந்த ஓட்ட வழியை கீழே போட்டுட்டு, இதை பத்திரமா வச்சுக்கோங்க, நீங்க வெளியே போனோன்னு இதை காட்டுங்க, இதை வச்சு நான் உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கைக்குட்டையை பிரிச்சு பார்த்தா அந்த கைக்குட்டையில 2 வால் போட்ட சின்னம் இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணாங்களா, ஹீரோயின் யாரு, அவங்களுக்கும் அந்த கூட்டத்துக்கும் என்ன சம்பந்தம், இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகளில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.